Hello friends, welcome to Multi Educate channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது divisibility rules. Divisibility rules தெரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு நம்பரை ஈஸியா டிவைட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2 to 11ல பார்க்க போறோம். சோ first divisibility ruleல 2 பார்க்கலாம். அதுலமே இந்த divisibility rule ஏன் வந்திருக்குன்றதை கொஞ்சம் பிரீஃபாவும் பார்க்கலாம். சோ first பார்க்க போறது divisibility rule 2. Divisibility rule 2ல ones placeல even numbersா வந்துச்சுனா அந்த நம்பர் divisible சொல்றோம். Even numbersனா என்ன? அதாவது 2 tablesல finish ஆகுறது. ones placeல வரும் இல்லையா? 2 table பாத்தீங்கன்னா என்னலாம் வரும்? 2 4 6 8 0 திருப்பி பார்த்தாலும் ones placeல என்ன வரும்? 2 4 6 8 0 அப்படி தான் வரும் இல்லையா? For example 342 கொடுக்கிறேன். இந்த ones placeல பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சோ 2 இருக்குறதுனால இங்க 0 2 4 6 8 இதுல எது வந்தாலும் என்ன பண்ணலாம்? 2 ஆல divisible பண்ண முடியும்னு சொல்லலாம். சோ அப்ப இந்த நம்பர் 2 ஆல divisible பண்ண முடியும். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இது 10s place. 10s placeனா வரும் 4 into 10 40. ஒரு 10 என்ன பண்ண முடியும்? 2 ஆல divisible பண்ண முடியும். அப்ப 4 into 10 2 ஆல divisible பண்ண முடியும். இது என்னது? 100 place. Multiples of 10 தான் இல்லையா 100. 10 2 ஆல divisible பண்ண முடியும்னா multiples of 10 என்ன பண்ண முடியும்? 2 ஆல divisible பண்ண முடியும். அப்ப ரிமைனிங் இருக்கிற எல்லாமே 2 ஆல divisible பண்ண முடியும். அதனால தான் ones placeல மட்டும் பார்த்தா போதும் அப்படினு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது 5 பார்த்துக்கலாம். 5க்கு என்ன சொல்றாங்க? அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் 0 or 5 வந்தா 5 ஆல divisible பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா 5 டேபிள் நீங்களே பாத்தீங்கன்னா 5 10 15 அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன வருது? அதனுடைய ones placeல 50 50 50 தான் வருது. அப்போ அந்த ரெண்டு 0 வந்தாலும் divisible ஆகும், 5 வந்தாலும் divisible ஆகும் அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 465 இருக்கு. அப்ப இங்க ones placeல 5 இருக்கிறதுனால இது divisible பண்ண முடியும். 464னா இது 5 ஆல divisible பண்ண முடியாது. ஆனா ones place மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற இல்லையா? ஏன்? இப்பதான் நம்ம பார்த்தோம் divisibility 2க்கு. ஏன்னா 10s placeல ஒரு 10 5 ஆல divisible பண்ண முடியும். அப்போ 6 into 10 divisible பண்ண முடியும். Multiples of 10 என்ன பண்ணலாம்? 5 ஆல divisible பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேணாம். ones placeல மட்டும் பார்த்தாவே போதும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10க்கு பார்த்து முடிச்சிடலாம். இது for example 460 ones placeல என்ன இருந்தா மட்டும் தான் divisible ஆகும்? 0 இருந்தா மட்டும் தான் divisible ஆகும். ரிமைனிங் எது இருந்தாலும் divisible ஆகாது. ஓகேங்களா? ஆனா ஏன் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம்? ones placeல மட்டும் பார்க்கறோம். இப்போதான் 2க்கு 5க்கு சொன்னோம். அது புரிஞ்சிருந்தா 10ஸ்க்கு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எதனால ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் divisibility rule 3க்கு பார்க்க போறோம். 3க்கு என்ன சொல்றாங்க? sum of the digits is divisible by 3. அந்த டிஜிட்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணி 3 ஆல divisible பண்ண முடிஞ்சா அந்த நம்பர் 3 ஆல பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 360 எடுக்கிறோம். அப்ப என்ன வரும்? 3 plus 6 plus 0 என்ன வருது? 9. அப்ப 9 வந்து 3 ஆல divisible பண்ண முடியும் அப்படின்னா இது divisibility rule 3 வந்து satisfy பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நம்பர் 3 ஆல divisible பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 461 எடுக்கிறேன். அப்போ 4 plus 6 plus 1 10 plus 1 11 வருது. 11 வந்து 3 டேபிள்ல வராது. சோ இந்த நம்பர் 3 ஆல divisible பண்ண முடியாது. நான் ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதே எக்ஸாம்பிள் 360 எடுக்கலாம். ones placeல 0 இருக்கறனால அதே 0. 10s placeல 6 இருந்தா என்ன வரும்? 6 into 10 60. 100 placeல என்ன வரும்? 3 into 100 300 வருமா? 100 கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வரும் 300 plus 60 plus 0 ன்னு சொல்லி வந்துரும் இல்லையா? இந்த 300 இந்த 0 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அந்த 10s இருக்கு இல்லையா? 6 into 10 தானே. இது 3 into 100. ஓகேங்களா? இந்த 0 எழுதிடலாம் அப்படியே. இந்த 6 இந்த 10 என்ன பண்ண போறேன்னா 3 ஆல divisible பண்ற மாதிரி மாத்திக்கிறேன். 100 எப்படி மாத்திக்கலாம்? 3 of 99 plus 1 அப்படின்னு மாத்தியாச்சு. இப்போ பாத்தீங்களா? இந்த 9 வந்து 3 ஆல divisible பண்ண முடியும். அப்ப 6 into 9 3 ஆல divisible பண்ண முடியும். 99 என்ன பண்ண முடியும்? 3 ஆல divisible பண்ண முடியும். ரிமைனிங் பண்ணாததெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க. ரிமைனிங் பண்ண முடியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 0 அப்படியே எழுதிடலாம். அப்ப 6 into 1 வருது இல்லையா? 6 இருக்கு. 3 into 1 இருக்கு 3. அதனால தான் sum of the digits ன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன் 1000 அப்புறம் என்ன எழுதுவீங்க? 999 plus 1. அப்ப 999 divisible ஆயிடும்.
ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒன்ஸுக்கு வர மாதிரி இருக்கு இல்லையா, 6 into 1 3 into 1. அதனால மொத்தத்தையும் ஆட் பண்ணாவே 3ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுமா? ஸோ மொத்தமே ஆட் பண்ணிட்டு அப்புறம் 3ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுமான்றதை ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ 3க்கு பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு 9க்கு பார்த்துடலாம். 9க்கு அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சா டிவிசிபிள் 9ஆல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 450 எடுக்கிறோம். அப்போ 4 + 5 + 0 9 வருது. ஸோ 9 வரதுனால இது 9ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இப்போ தான் 3க்கு பார்த்தோம், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் 9ஆல் ஏன் பண்ண முடியும்னு. கமெண்ட்ஸ் பண்ணது கரெக்டானு பார்த்துக்கலாமா? அதே 450 எடுத்துக்கிட்டு 1's பிளேஸில் 0 இருக்குது, 5 10's பிளேஸில் என்ன எழுதிக்கலாம், 9 + 1 10ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி 100 பிளேஸுக்கு என்ன எழுதிக்கலாம், 100 பிளேஸுக்கு 99 + 1. ஏன்னா 5 into 10 தான் 50, 4 into 100 400. அப்போ ஆட் பண்ணும்போது 450 வருதா? இது 0. இந்த 9 வந்து 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகிடுது. ரிமைனிங் என்ன இருக்குது, 5 into 1 வந்து 5 தான் இருக்குது. 99 டிவிசிபிள் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது 4. அப்போ 4 + 5 + 0 அப்போ 9. இது வந்து பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ 1000க்கு என்ன எழுதுவீங்க, 999 + 1. அப்போது அங்கேயும் என்ன ஆகும், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அந்த ஃபார்மேஷனில் மாற்றி டிவிசிபிள் ஆகிறத மட்டும் அடிச்சுட்டு ரிமைனிங் எழுதிக்கலாம். எங்களுக்கு புரியுதுங்களா எதனால் அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க? புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 டிவிசிபிலிட்டி. 4 என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதும், அது வந்து 4ஆல் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சால் 4ஆல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 416 எடுக்கிறேன். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வந்து 4 டேபிள் வரும் இல்லையா? அப்போ 416 வந்து 4ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 402 கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இது வந்து 4ஆல் வருமா, டிவிசிபிள் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அது ஏன்றது சொல்லி பார்க்கலாமா? இப்போ 416 எடுக்கிறேன். ஏன் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 எழுதிடலாம். 10's பிளேஸில் என்ன இருக்குது, 1 into 10 இல்லையா? அப்போது இது 4 into 100 எழுதிக்கலாம். இதுக்கு 6 அப்படி எழுதியாச்சு. இந்த 1 into 10ம் எழுதிடலாம். இந்த 100 பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவிசிபிள் பண்ண முடியுமா? ஏன்னா 25 into 4 தான் என்னது, 100. அப்போது இது 4ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். இதுக்கு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பிளேஸ் என்ன வரும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வருமா? 1000 என்ன எழுதலாம், 100 into 10, 10,000 100 into 100. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ஆக எழுத முடியும் இல்லையா? அப்போது ஒரு 100 இங்கே 4ஆல் டிவிசிபிள்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 4ஆல் டிவிசிபிள்ன்றது தெரிஞ்சிச்சு. அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த 10's பிளேஸும் 1's பிளேஸும் தான். அப்போது இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டுமே பார்த்தா போதும். ஏன்னா 1 into 10 10 தான், 16. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 100ம் டிவிசிபிள் ஆகும். ரிமைனிங் இருக்கிற பிளேஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ன்றதுனால அது எல்லாமே டிவிசிபிள் ஆகிடும். ஆகாதது 2 மட்டும்தான் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டுமே பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 4க்கு பார்த்தா மாதிரி 8க்கு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். 8க்கு நீங்களே ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவீங்க. லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து 8ஆல் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சால் அந்த நம்பர் டிவிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் பாருங்கள். 816 இது பார்த்தீங்கன்னா 8ஆல் பண்ண முடியும் இல்லையா? 816 / 8 வந்து 8 டேபிளில் நம்மளால் கரெக்டாக டிவிசிபிள் பண்ணிடலாம். அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணிடலாம், இந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுன்றதை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா 1's பிளேஸில் பண்ண முடியாதுன்னு தெரியும். 10 இருக்கிறதுனால 10ம் வந்து 8ஆல் பண்ண முடியாது. இது என்னது 100ம் 8ஆல் பண்ண முடியாது. ஆனால் 1000 பார்த்தீங்கன்னா 8ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். 1000 8ஆல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், இந்த 1000 8ஆல் பண்ணும்போது 1000 8ஆல் பண்ணும்போது என்ன வருது, 125 வருது. ஓகேவா? அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற பிளேஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லிடலாம், 1000ஓட மல்டிபிள்ஸ் ஆகிடலாமா? ஏன்னா இந்த 1000 வந்து 8ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும் 1000 பிளேஸில் இருக்கிறது. அப்போ 4 into 1000 என்ன பண்ணலாம், கண்டிப்பாக 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஒரு 1000 8ஆல் பண்ண முடியும்னா அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் என்ன ஆகும், அதையுமே 8ஆல் பண்ண முடியும். இப்போ இங்கே 10,000 எழுதலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 எழுதிட்டே போக முடியும் இல்லையா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 8ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். நமக்கு அப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு 1000 பிளேஸும்
அதுக்கு அடுத்து வர எல்லா பிளேஸுமே 8ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிறது என்னது? அந்த 3 டிஜிட்ஸ் தான். 1s 10s 100 அதை மட்டுமே நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்கன்னு அந்த ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போது நம்ம பார்க்க வேண்டியது 6க்கு பார்க்கணும். 6க்கு பார்த்தீங்கன்னா 2க்கு 3யும் அந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் 6ஆல் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 414 எடுக்கிறேன். 2க்கு என்ன கண்டிஷன்? 1s பிளேஸில் ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ இது 2க்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. 3க்கு என்ன கண்டிஷன்? மொத்தத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சா அது பண்ண முடியும்னு அர்த்தம். அப்போ 4 + 1 5, 5 + 4 9. ஸோ 9 வருது. இது என்ன பண்ண முடியும்? 3யும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? இது இந்த நம்பர் 6ஆல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இது பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அப்போ 2க்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 4 + 1 5 தான் வருது. இது 3ஆல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது இந்த கண்டிஷன் வந்து 6க்கு வராது. 6ஆல் டிவிசிபிள் பண்ண முடியாது. ரெண்டுமே 2ம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிசிபிலிட்டி ரூல் 11. டிவிசிபிலிட்டி ரூல் 11ல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் எழுதிக்கலாம். ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் 1s எடுத்தால் 100, அதுக்கப்புறம் 10,000. ஓகேங்களா? அதே மாதிரி அப்போ அது நம்பர் மட்டும் எழுதிக்கலாம். 4 + 6 + 4. 4 + 6 + 4 எவ்வளோ? 14 வருதுங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே ஆல்டர்னேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 1 4 வருது. அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 14 - 4 10. 10 வந்து லெவல் டேபிளில் டிவிசிபிள் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் பண்ண முடியாது. அது என்ன நம்பர்லாம் வந்தால் டிவிசிபிள் சொல்லலாம்? 0 அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வந்தால் அந்த நம்பர் டிவிசிபிள்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா 1 + 1 2, 2 + 4 6ன்னு வந்துருச்சு. இப்போ 9 + 6 15 வந்துருச்சு. அப்போ எப்படி 6 - 15 எழுதுனா? இந்த மாதிரி நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? எது பிக் நம்பரோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம்? 15 - 6. இப்போ என்ன வரும்? 9. இப்போது 11ஆல் டிவிசிபிள் பண்ண முடியாது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம். 1s பிளேஸில் அப்படியே எழுதிக்கலாம். 10s பிளேஸ் என்ன எழுதிக்கலாம்? 4/10ன்னு எழுதிக்கலாம். 100 பிளேஸில் 1 × 100, 1000 பிளேஸில் 3 × 1000 எழுதியாச்சு. இப்போது அந்த 10s பிளேஸில் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம்? 11ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி என்ன பண்ண போகிறோம்? மாற்ற போகிறோம். 11 - 1. 100 பிளேஸில் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம்? 99 + 1. 1000 பிளேஸில் இருக்கிறது என்ன எழுத போகிறோம்? இந்த மாதிரி மாற்றிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா? இதில் வந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருது. அதோட ஆல்டர்னேட் வந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருது. இந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி வருது. அதுக்கு ஆல்டர்னேட் என்ன வரும்? ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா 11க்கு நம்ம டிவிசிபிள் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறோம்? மாற்றிருக்கோம். அப்போது ரிமைனிங் பாருங்களேன். இது வந்து 11 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஒன்றும் 11 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ரிமைனிங் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 - 4 + 1 - 3. அப்போது ஆல்டர்னேட் எல்லாமே ஆட் பண்ணுறோம். இதனுடைய ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மொத்தத்தில் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 3 - 7. அப்போ அப்படி இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள்? 7 - 3 4 வருது. அப்போ 11ஆல் டிவிசிபிள் பண்ண முடியாது. எதனால அவங்க அப்படி ஆல்டர்னேட் எடுத்திருக்காங்க? ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் எடுத்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்களா? எதனால நம்ம அதை அப்படி எடுக்கிறோன்னு. டிவிசிபிலிட்டி 7 ரூல் பார்த்தீங்கன்னா இதில் போடுறது ரொம்ப இன்னும் லென்த்தியாக இருக்கும். அதுக்கு ஈஸியாகவே 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி 7 ரூலை யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை. இந்த டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.